இருபது ஏஎல்ஜி வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து யாராம நம்ம வீடியோ என்ன க்ரோவா கார்டன் பார்ட் 2 தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா என்னோடய கார்டன் அப்படியே வந்து போயிடுச்சு. ஸோ அதனால் நான் புதுசாக தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ வாங்க நம்ம இதுலேயே முடிஞ்ச அளவு நம்ம கார்டனை வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஃபுல்லாக அப்டேட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம என்னென்னா சேல் பண்ண போகிறோம். எங்கே செவனோ ஒரு நல்லவன் ஒரு பண்ணி கொடுத்தான். டே இது இல்லைடா, இது வித்துற போகிறானே, நல்ல வேலை. ஐயோ கைஸ் இது விட்டுருவோம் போல கைஸ். இது எப்படி கைஸ் நான் வைக்கிறது இருங்க, நான் வச்சுட்டு வந்துடுறேன். டே இது நான் எப்படா வைக்கிறது? என் கார்டன்லையா வச்சுட்டேன்டா. ஓகே கைஸ், என் கார்டனில் வச்சுட்டேன். இப்போ நான் இங்கே போய் இன்வென்ட்ரி செல் பண்ண போகிறேன். எவ்வளோ கொடுக்குறான்? வர வாடியே $1000 எடுத்தாச்சு கைஸ். ஸோ இப்போ நம்ம வந்து வேறு நல்ல சீட்டு, ஏன்னா நான் ஏற்கனவே கேம் நாட்டுங்க கைஸ். நான் மற்ற மாதிரி சீடு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ராபெரி வாங்குவோம் கைஸ். அப்புறம் ப்ளூபெரி வாங்கிடுங்க. ஸோ ஸ்ட்ராபெரி இங்கே ஃபுல்லாக வச்சுருங்க. ஸோ ப்ளூபெரி இங்கே 2, ஏன்னா ப்ளூபெரி சரியான புதுசாக வளரும். ஸோ அதுக்கு தான் நான் வச்சுருக்கேன். ஸோ வாங்க நம்ம வந்து அடுத்து என்ன பண்ணலாம் கைஸ். இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா நம்மளுக்கு பழைய மாதிரி எல்லா சீடுமே வந்து இந்த கேமுக்கு வந்துருச்சு. பார்த்தீங்களா, இது வந்து ஆரஞ்ச் துப்ளிப் இதெல்லாம் இல்லை கைஸ். பம்ப்கின் சீடு, ஆப்பிள் சீடு, பேம்பூ சீடு கூட வந்துருச்சு கைஸ். கொக்கனட் சீடு, அப்புறம் கேக்டூஸ் சீடு. $15,000 தான், பரவாயில்ல. மித்திக்கல் கைஸ், அதுவும் வந்து விலை குறவாக கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. ட்ராகன் ஃப்ரூட்டு, கிரேப்பு, அப்புறம் பீன் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. எம்பிள் லில்லி வாங்குறது வேஸ்ட்டு, தேசிய வாங்காதீங்க. ஆனால் அழகுக்கு வேணுன்னா மட்டும் வாங்கிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கார்டன் வந்து விற்கணும். ஏடுங்க சீக்கிரம். ஓகே கைஸ். ஸோ இப்போ இதை போய் செட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கார்டன் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நான் வந்து பெருசாகிறேன் கைஸ். ஓகே, ஸோ இவ்வளோ இருக்கே. திருப்பி கார்டன் போவோம் கைஸ். இன்னும் வளரல ஸ்ட்ராபெரி தான். ஸோ மை காட், இதுக்கப்புறம் தான் வளரும் போல். ஓகே, ஏஜ் 17. ஓகே, இதுக்கு ஏஜ் 17. ஓகே கைஸ். நம்ம மறக்காம இந்த வீடியோ பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கேம் ப்ளே போடலாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு கேம் ட்ரை பண்ணுறேன், ஆனால் என்ன கேம் போடலான்னு மைண்டில் வரைய மாட்டேங்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். ஒரு லைக் போட்டுருக்கேன். யாருன்னா அது மீண்டுக்கு போகிறான் பார்த்தீங்க, இவன் இல்லை, இன்னும் சாபாயா என்னமோ போட்டுருச்சு கைஸ். ஸோ அவன் தான். ஓகே இருக்கு. ஸ்ட்ராபெரி வளர்ந்துச்சு. ஏறா எல்லா ஸ்ட்ராபெரியும் விடு. எல்லா ஸ்ட்ராபெரியும் எடுத்தாச்சு கைஸ். இவன் வந்து கிஃப்ட் பண்ண வந்துட்டான் கைஸ். ஐயோ ரொம்ப நல்லவனாக இருக்கானே கைஸ். மேங்கோ அவன் பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு மேங்கோ சீட் கொடுத்துருக்கான். டே நீ நல்லா வருவடா, நீ ரொம்ப நல்லா வருவடா கைஸ். இவனுக்கு ஏதாச்சும் பண்ணி அங்கே பண்ணு கைஸ். மேங்கோ சீடு ரொம்ப நல்லவனாக இருக்கான். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா கைஸ், வரும்போதே இன்வென்ட்ரி தான் வைக்க போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சீடாலாம் விற்க முடியாது, அது பணமாக கிடைக்கிறதுனால நம்ம வேறு என்ன பண்ணுறதுக்கு கைஸ், அதை எடுத்து போய் விற்க தான் முடியும். ஒரே ப்ளூபெரி வந்துருச்சு, சேர்த்து எல்லாத்தையும் எடுத்துக்கும். சைடில் ஒரு பட்டன் இருக்கும், அந்த எல்லா பட்டன் தட்டிங்கன்னா விறுவிறுன்னு அதாவது எல்லாத்தையும் வேகமாக அதே ஓட்டு கொலெக்ட் பண்ணிக்கும். ஏடுங்க சீக்கிரம் ஏடுங்க. ஓகே கைஸ் வந்தாச்சு. இப்போ வந்து செல் பண்ணிடுவோம் கைஸ். ஓகே வாங்க செல் பண்ணிடுவோம். ஓகே கைஸ் செல் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஏதாச்சும் வீடியோ போடணும் நான் யோசிக்கிறேன் கைஸ், ஆனால் எனக்கு ஐடியா கிடைக்கல. ஸோ நேற்று நான் வீடியோ போடுறது, ஆனால் எனக்கு சுச்சுவேஷன்ஸ் கொஞ்சம் நாள் சரியில்லை. ஸோ இன்றைக்கே சரியாக வந்திருக்காது, பட் லக்கினால வந்துருச்சு. பட் நாளைக்கே வீடியோ வரது வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஸோ என்னை மன்னிச்சிருங்க. ஸோ நாளைக்கு வந்து வீடியோ வர்றது ரொம்ப குறைவு. ஸோ என்னை மன்னிச்சிருங்க கைஸ். ஸோ இது வரை நிற்க மாட்டேங்குது. ஸோ மேபி சான்ஸ் இருந்தால் வரும், இல்லைனா வராது. ஸோ அவன் பாருங்க டைனோசோர்லாம் விற்கிறான் கைஸ். ஏதுடா அவனுக்கு டைனோசோர்லாம் இந்த கேமில் அப்டேட்டில் கொண்டு வந்துட்டானுங்களாம்.
கைஸ் எப்படி வந்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்குறதுன்னு தெரில. இப்படியா நான் இன்னமும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், வர மாட்டேங்குது. ஓகே கைஸ், வரல. என்னமோ மெசேஜ் அனுப்பியிருக்கான். அவன் வந்து என்னமோ டைனோசார் அனுப்பியிருக்கான். டைனோசார் என்னமோ அனுப்பியிருக்கான் கைஸ். ஸோ வாங்க நம்ம வந்து கோல்டன் ஸ்ட்ராபெரி வேறு ஒன்று இருக்குது, அது வெட் ஸ்ட்ராபெரின்னு வாங்க அப்படின்னு நீ கேமில் சொல்கிறாங்க கைஸ். சீக்கிரம் கைஸ். அடுத்து வந்து ஸ்டோரி கேமாக போடலான்னு பார்த்தா நினச்சி கூட பார்க்கல. வந்து அதாவது க்ரோவோ கார்டனுக்கு இவ்வளோ வியூஸ் போன நினச்சே பார்க்கல. நல்ல வியூஸ் போயிருந்தா அந்த கேமில் வந்து செகண்ட் போடுறேன். ஸோ மறக்காமல் எனக்கு நிறைய சப்போர்ட் கொடுங்க. நான் பார்த்தேங்க. ஸோ எவ்வளோ பேர் எனக்கு வந்து சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. ஸோ கேக்டூ சீட் வாங்கி வச்சுங்க. ஸோ எவ்வளோ பேர் சப்போர்ட் கொடுத்துருங்க, அதே மாதிரி சப்போர்ட் கொடுங்க. அதே ஏஎல்ஜி கேமிங் தான் இங்கேயும் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஆகிடுச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் கைஸ், எனக்கு சப்போர்ட் கொடுங்க ப்ளீஸ் சப்போர்ட் கொடுங்கன்றேன். ஸோ தயவு செஞ்சு கொடுங்க. ஸோ அதே ஏஜ் கேமிங் தான் நான் இங்கே பேக் டு ஃபார்மாக வந்திருக்கேன். ஸோ மறக்காமல் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ போக எல்லா கேம் பிளேயும் வரும் கைஸ். ரோப்ளாக்ஸ் மட்டும் எல்லா கேம் பிளேயும் வரும். ஸோ இப்படிக்கு போகிறதுக்கு மன்னிச்சுக்கோங்க. ஸோ மறக்காமல் எல்லாமே வரும். ஸோ அஃப்ரூட் யோகா மியூட்டட் பை மோனிட்டு என்னடா கிடச்சிச்சா? சரி, இன்வென்ட்ரி விட்டு தான் பார்ப்போம் எவ்வளோ தான் போகுதுன்னு. 2000 போயிருக்கு. ஓகே தான் கேஸ். ஸோ இந்த கேம் நேற்று நான் எனக்கு என்ன பண்ணேன் அவ்வளோ காசு வருதுன்னு தெரியும். ஸோ அதான் ட்ரை பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு இன்னொரு ஃபோன்லேயும் நான் வந்து வச்சுருந்தேன் கேஸ். அந்த இதே கேமு அந்த விளாண்டுக்கிட்டு இருந்தேன். அதுலேயும் கார்டன் போயிடுச்சான்னு எனக்கு தெரில. ஸோ அடுத்தது நிறைய ஸ்டோரி கேம்ஸ் தான் போட போகிறேன் கேஸ். ஓகேவா? ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஓகே. ஸோ எடுத்துருவோம். என்னடா இது கேஸ், என்னமோ வந்து ப்ளூ கலரில் மியூரில் என்னமோ சொல்கிறாங்க 3 இருக்குன்னு. ஸோ இங்கே என்னன்னு தெரியல. இதோ கையில் வச்சுருக்க பாருங்க கேஸ். என்னமோ 3 பட்டனால நம்மளுக்கு இந்த கலரில் இருக்கான். ஸோ இதை மட்டும் எவ்வளோ ஹவு மச் திஸ் இஸ் காஸ்ட் $28. ஓகே கேஸ், இப்போ ஸ்டார்டிங்னாலே நல்லாயிருக்கு. ஸோ ஓகே, ஐ வாண்ட் செல் மை இன்வென்ட்ரி. ஓகே, கடத்தி விட்டது கைஸ். எனக்கு 3 வந்து அடித்ததுனால நிறையா கிடைக்கிது. இதில் வந்து பேம்பூவில் வந்து கைஸ் என்ன அடிக்கும்னு பார்த்தீங்கன்னா கேட்டு சொல்கிறது பாருங்கள் கைஸ். பேம்பூவில் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பேம்பூவில் வந்து தண்டர்ஸ்டார்ம் அடிச்சு செம்ம காசு கிடைக்கும். 4 லட்சம் 5 லட்சம் 6 லட்சம் கிட்ட போகும் கைஸ். ஸோ அதோட வந்து ஹைட்டை பொறுத்து அவ்வளோ காசு போகும். ஸோ நான் பேம்பு வந்து போயிடுச்சுன்னு நினச்சி கேமு. ஆனால் அந்த சீசன் தான் போச்சு. இந்த சீசன் வந்துருச்சு. இது நார்மல் சீசன். இன்னும் கொஞ்ச நாள் வந்து ஃப்ரூட் சீசன் வந்து போன வாட்டி இருந்துச்சு கைஸ். எனக்கு அது பிடிக்காத ஒரு சீசன் என்ன கேட்டால். நல்ல வேலை அந்த சீசன் போயிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ நம்ம போய் இன்வென்ட்ரியை செல் பண்ணிடுவோமா? ஐ வாண்ட் செல் மை இன்வென்ட்ரி. எஸ் பாருங்க, என்னமோ திருப்பியும் வந்து நிலா வந்து மேலே அடிச்சிச்சான். ஸோ வந்து காசு வேறு கிடைக்கிது. கேக்டூஸ் ரொம்ப வேகமாக வருது பாருங்க கைஸ். இங்கே ஒருத்தர் பாருங்களேன் கைஸ், இங்கே ஒருத்தர் இதோ வளர்த்துருனா அது பேர் கூட எனக்கு செம்ம பெருசாக இருந்துச்சு கைஸ். அவன் தோட்டத்துலேயும் அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. பாருங்க கைஸ், பேம்பு இருக்குது பார்த்தீங்க கைஸ். இது கேக்டூஸா நம்ம வளர்க்குறது கைஸ்? கேக்டூஸ் தான் கைஸ். இப்போ இன்னும் கொஞ்ச நாள் நம்மளோடையும் இந்த வளர்த்திக்கு வந்துடும் போல் கைஸ். இதுதான் பேம்பு. ஓகேவா? ஸோ இந்த இருங்க அந்த ஏரியை கட்டுறேன். இப்போ பேம்பு மேலே ஏற முடியும் கைஸ் பார்த்தீங்க. ஸோ இந்த பெம்புவில் வந்து தண்டர்ஸ்டார்ம் அடிச்சிச்சுன்னா செம்ம காசு கிடைக்கும். ஸோ சொல்லையே வார்த்தையே இல்லை, அவ்வளோ காசு கிடைக்கும். ஸோ நான் அதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன். ஸோ தண்டர்ஸ்டார்ம் பேம்புக்கு மட்டும் இல்லைங்க, வேறு ஃப்ரூட்ஸ்க்காச்சும் அடிச்சிச்சுன்னா செம்ம காசு கொடுக்கும். பர்த்டேனாலே பேம்பு தான். ஸோ அதனால தான் நான் பேம்பு சீக்கிரமாக வைக்கணுன்றேன். இன்னொன்று பேம்பு தண்டர்ஸ்டார்ம் அடிக்காமல் செம்ம காசு போகும் கைஸ். ஓகே கைஸ், கேட்டு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஓகே கைஸ், நான் என்ன கேட்கலான்னு நினச்சேன், நெக்ஸ்ட்டு வீடியோ என்ன போடணும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு வேளை எனக்கு தெரில, நீ ஏதாச்சும் வீடியோ போடுறா பார்ப்போண்டா அப்படின்னா
நான் வந்து GTA 5 வந்து போடலான்னு இருக்கேன். ஸோ நல்ல கேம் தான். ஸோ நான் போடலான்னு இருக்கேன். ஸோ நீங்கள் உங்கள் ஆதரவை பொறுத்து நான் அந்த கேமை போட்டால் வேணாவான்னு சொல்கிறேன். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் இந்த கேம் வந்து போடுறது பெஸ்ட்டுன்னு வந்து இப்போ நிறைய பேர் அந்த கேமில் ஆடுறாங்க. ஸோ நான் மொபைல் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ என்கிட்ட நான் போன வாட்டியே சொல்லியிருப்பேன் பழைய சேனலில் என்கிட்ட லேப்டாப் இருந்துச்சுன்னு. நான் அதில் என்ன போட முடியாது, நான் ஃபேமிலியில் ஒர்க் லேப்டாப். ஸோ அதனால் நான் ஃபோன்லேயே போட போகிறேன். ஃபோனில் நிறைய பேர் தெரியும் இப்போ தான் க்ளவுட் கேமிங்கில் போடலான்னு. ஸோ அது தான் போட போகிறேன். ஸோ மறக்காமல் நல்லா ஆதரவு கொடுங்க. ஸோ நான் வந்து ஒரு ஃப்ராங்க்லினும் ட்ரெவர் மைக்கை அன்லாக் பண்ணுற வரைக்கும் போடுங்க. அந்த ஃபோன்னால் என்னால் ஒரு கேமே வந்து முடிக்க முடியாது. அண்ட் தென் டிஸ்அட்வான்டேஜ் மோட்டெலாம் எதுவும் இல்லை. பட் கேம் ப்ளே மட்டும் என்னால் முடிஞ்ச போடுறேன். ஸோ செம்ம ஆதரவு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் கேஸ். கேஸ் நிறைய சீடு வந்துச்சு. இந்த ஆரஞ்ச் டூப்லிப் அப்படின்னு டூப்லிப் அந்த சீடு வேறு வந்துச்சு. அப்புறம் கேஸ் கொக்கனட் சீடு கேஸ் 6000. அப்புறம் 50,000க்கு ட்ராகன் ஃப்ரூட்டு நிறையா இருந்தால் நிறையா வந்து கிடைக்கிது கேஸ். ஸோ என்ன பண்ண போகிறேன், போய் இன்வென்ட்ரி விற்க போகிறேன் காய்ஸ். இது என்ன ஒரு அட்வான்ஸ்னால், நீங்கள் ஏதாச்சும் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் சீடை வந்து விற்றுட்டு நீங்கள் வந்து விற்க முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க இந்த சீடு வந்து பார்த்திங்க இங்கே இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் சீடு வந்து இங்கே இருக்கும். ஸோ ஒரு இந்த சீடு அப்புறம் நான் இங்கே சீலாப்பாக அதாவது ஒரு தப்பான வச்சுட்டேன். அதாம தப்பாக இங்கே வச்சுட்டேன் கொக்கநாட்டை. இது கொக்கநாட் பெருசாக வளர்ந்துருச்சுன்னா இது வந்து கொஞ்சம் தடங்கெல்லாம் ஆயிரும் இந்த ப்ளூபெரினால். ரியல் லைஃப்பில் ப்ளூபெரி வந்து இவ்வளோ பெருசு தான் வளருமா கேஸ்? அது இவ்வளோ பெருசுக்கு தான் இருக்குமா அதோட செடின்னு எனக்கு தெரில கேஸ். பார்த்தீங்க இப்போ என்னால் இது மேலே கூட ஏற முடியல, அவ்வளோ பெருசாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு கேஸ். இப்போ நான் வந்து போகிறேன் செல்லுக்கு போயிட்டேன். செல் கொடுக்குறேன் 1000 கிட்ட போகும் கேஸ். 1000 ஸோ வந்தாச்சு கேஸ் வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம்னா எனக்கு தெரியல கேஸ். இதெல்லாம் விற்றுட்டு ஸோ இதோட பாத்திரி வந்து வேணுமான்னு சொல்லுங்கள் கேஸ். ஸோ நான் முடிஞ்சால் போடுறேன். ஸோ இந்த வீடியோக்கு எவ்வளோ ஆதரவு வருதுன்னு பார்த்துட்டு போடுறேன். ஸோ மினிமம் இந்த வீடியோவுக்கு நான் வந்து ஒரு 5 லைக்ஸ் மட்டும் வைக்கிறேன் கேஸ். 5 லைக்ஸ் டார்கெட். ஒரு கமெண்ட் யாராச்சும் பார்த்தா கூட எனக்கு ஓகே. ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் ஆதரவு கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கள் கைஸ். ஏதாச்சும் ஒரு கமெண்ட் கொடுத்தா கூட ஓகே அது வேலியிலேருந்து. ஸோ நெக்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு 5 லைக் டார்கெட் கைஸ். ஸோ அவர் 5 கைஸ் ஏதோ 4-3 மட்டும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா கூட ஓகே. ஸோ நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீடியோவுக்கு நான் வந்து கண்டிப்பாக வந்து க்ரோ கார்டன் போடுறேன். ஸோ அப்போ நான் வந்து நல்லா டெவலப் பண்ணி அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் போகிறப்போ கொஞ்சம் நம்மளுக்கு போரிங்காக இருக்காது. ஓகேவா? ஸோ சீக்கிரம் பிக் இட் அப் அப்படியே. ஸோ ஒரு நல்ல நண்பன் அவன் வந்து இதை வந்து என்ன பண்ணான்னா அதாவது எனக்கு வந்து கிஃப்டாக கொடுத்தான். ஸோ இவனோட கார்டன் எடுன்னு தெரிஞ்சிருந்தால் நான் போய் இவனுக்கு லைக் போடுவேன். ஸோ எது இவன் கார்டன் எஸ், இதான் அவன் கார்டன் கேஸ். சென்ட் ரிக்வஸ்ட் கேஸ். அவன் வந்து இப்போ எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க பாருங்கள். ஃப்ரெண்ட் போனஸ் வேறு கிடச்சிருக்கு. ஸோ அதனால் எனக்கு இன்னும் காசு வேறு கூட ஏறும் கேஸ். மேலே பாருங்க நிலா அதாவது நைட் இன் ஃப்ரூட் பிகான் டூ பார்த்தீங்க 3 போட்டிருக்கு. அதுதான் நம்மளுக்கு 3 நிறைய ஃபுட் கிடச்சிருக்கு கேஸ். இன்னொன்று வேறு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறான். என்னோட இவ்வளோ கொடுக்குறீங்க கேஸ். டைனோசர் கொடுக்குறான் கேஸ். கொடுத்தா வந்து செம்மையாக இருக்கும். குர்ரா டைனோசர் குர்ரா எனக்கு குர்ரா. ஓகே கைஸ், நான் திருப்பி வந்துட்டேன். ஸோ அதே மாதிரி இப்போ நான் எல்லாத்தையும் வந்து போய் எடுக்கிறேன். ஸோ எடுங்க ஃபாஸ்டர் கைஸ். நான் வந்து வீடியோவுக்கு அந்த பழைய ஏஜியோட சேனலில் நான் வந்து இன்ட்ரோ கொடுத்துருக்க மாட்டேன். என் ஃபோன் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி நான் வந்து இன்ட்ரோ கொடுக்க போகிறேன். ஸோ அந்த இன்ட்ரோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். செம்மையாக இருக்குது. நான் பண்ண வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க செம்மையாக இருக்குது, கண்டிப்பாக போடு, எல்லாருக்குமே பிடிக்கும் வந்தாங்க. ஸோ அதே மாதிரி நானும் வந்து போடுறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். செம்ம இன்ட்ரோவாக இருக்குது போது கேஸ் இன்றைக்கி.
ஸோ அதுக்கு தான் எப்படியாச்சும் இன்ட்ரோ செஞ்சாச்சும் வீடியோ போடணும் இன்றைக்கி சான்ஸ் காசி வீடியோ போட்டே ஆகிறேன்டான்னு வந்துட்டேன். ஓகேவா, இப்போ சாப்பிடாமே வந்தேன் வீடியோ போட. பட் இருந்தாலும் சாப்பிட்டு வச்சுருந்தாங்க. நமக்கு வந்து ஒட்டமேல சீட் வாங்கடா டி வாங்கிடலாம் ஒட்டமேல சீடை. இப்போ போய் இதை செல் பண்ணிடுவோம். ஐ வாண்ட் செல் மை இன்வென்ட்ரி. ஸோ ஒரு 3000 போகலாம். ஸோ நம்ம எந்த வச்சாலும் எனக்கு தெரியல. ஸோ இங்கே வந்து வாட்டர்மேலன் சீடு இது இங்கே தான் காசு வரும். இங்கே நான் ஒன்று வளர்த்தேன், ஆரஞ்ச் டூலிப்புன்னு. ஸோ அது இங்கே வளர்த்தேன் கேஸ். ஆரஞ்சு இது கொக்கனட்டா. அப்போ ஆரஞ்ச் டூலிப் என்ன தான் ஆச்சுன்னே தெரில. நான் வாங்கி எங்கேயோ வச்சேன் கேஸ். இப்போ வந்து என்னமோ போட்டிருக்கு. ஐயோ ட்ராபிக்கல் ரெயின் 50% க்ரோஸ். ஓகே கேஸ், நம்ம வந்து சீக்கிரமாக க்ரோ ஆக வைக்குமா பிளான்ட்ஸை 50%. இந்த மழை பெய்யறதுனால. ஸோ அப்போ இந்த கெக்டூஸ் செம்மையாக வளர போகுது கேஸ். வளரும் நம்புவோம், கண்டிப்பாக வளரும். எனக்கு சும்மா அவ்வளோ வேகமாக வந்துக்கிட்டு இருக்கேன் கேஸ். இது வந்து விற்றுருவோம் கேஸ். நம்ம மினிமம் அடுத்த வீடியோவில் வந்து ஒரு 1,00,000 டார்கெட் வச்சுருவோம். ஸோ எனக்கு தெரிஞ்ச அடுத்த வீடியோவில் க்ரோ கடைசின்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா கொஞ்ச நாளுக்கு ரோப்ளாக்ஸ் வந்து தவிர்க்கலான்னு நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஒரு கொஞ்ச நாளுக்கு ரோப்ளாக்ஸை தவிர்க்கலாம். ஏன்னா ரொம்ப எவ்வளோ நாள் தான் நம்மள ரோப்ளாக்ஸ் இருக்குது, வேறு ஏதாச்சும் கேம்லலாம் என்ன இல்லை, அதுக்கு தான். ஸோ என்னமோ ஒன்று வளர்ந்துருக்கு கேஸ், வாட்டர்மேலன் கேஸ். இவன் இங்கே கொடுக்குறானா இருங்க கேஸ், நான் வந்து தேங்க்யூன்னு மெசேஜ் அனுப்பிடுறேன். ஸோ இருங்க வாங்கிக்கிறேன் கேஸ். நான் வந்து தேங்க்யூ அப்படின்னு மெசேஜ் அனுப்பிட்டேன் தேங்க்யூன்னு சொல்லி. எங்கடா போனாடே, எங்கே தான்டா இருந்தாடே, தேங்க்யூடா கேஸ். நான் பாருங்க அனுப்பிட்டேன், தேங்க்யூன்னு சொல்லி அனுப்பிட்டேன். இதான் அவன் கார்டன், எங்கே போனான்னு தெரில, பார்த்தானு தெரில கேஸ். ஓகேவா, ஸோ நான் வந்து இப்போ தேங்க்யூ நான் அனுப்ப போகிறேன். ஸோ தேங்க்யூ ப்ரோ அப்படின்னு அனுப்ப போகிறோம் கேஸ். நன்றி ப்ரோ கேஸ். நான் வந்து அனுப்பிட்டேன். என்னமோ அனுப்பியிருக்கான், என்னமோ அனுப்புகிறான் கேஸ். என்னமோ அனுப்பிக்கிட்டு இருக்காங்க கேஸ், எனக்கு என்னன்னு புரியல. ஸோ என்னமோ அனுப்பிட்டோம். ஸோ நம்ம அனுப்பந்தான் எனக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ போவோம் கேஸ், போவோம் ஃபாஸ்டர். மினிமம் இப்போயே நான் வந்து ஒரு 15K நான் முதல்ல சம்பாதிச்சிட்டேன். ஸோ இப்போ இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு ஒரு 10K வந்து சம்பாதிக்க போகிறேன் கேஸ். நான் போய் செல் போகிறப்ப 10K சம்பாதிச்சிருவேன். வேணா பாருங்கள், 10K இப்போ வந்துடும் கேஸ். 10K 7,000 10K சம்பாதிச்சாச்சு. நான் மினிமம் வச்ச டார்கெட்டே கூட சம்பாதிச்சாச்சு. ஓகே கேஸ். ஸோ இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் 5 லைக் டார்கெட் வைக்கிறேன். ஒரு கமெண்ட் வெளியேன்னு ஒரு ஆள், அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பழைய வீட்டுக்கு தான் அந்த பழைய ஏஎல்ஜி கேமிங் தான் நானும். ஸோ மறக்காமல் அதே சப்போர்ட் இங்கே கொடுங்க. ஸோ இது கண்டிப்பாக நான் திருப்பி கண்டினியூ பண்ணி பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போவேன். ஸோ கூடி சீக்கிரம் நம்ம வந்து 100 சப்ஸ்கிரைபர் போயிடணும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேஸ். பாய். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.